பாய்ஸ் ஆண்கள் பற்றி அடிக்கடி காதல விழுற இந்த கேரக்டருக்கு என்ன அர்த்தம்? இந்த கேரக்டர் கொண்ட ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் எப்படி நடந்துப்பாங்க? இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? விளக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளே பாய்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்னு அலசி ஆராய்வதற்கு முன்னால் எந்த மாதிரியான ஆண்களை ப்ளே பாய்ஸ்னு சொல்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண் ஒரே நேரத்தில் பல பெண்களுடன் காதலில் இருப்பார், அவங்களோட செக்ஷுவல் உறவில் கூட இருப்பார். ஆனால் அவங்கள ஒருவரையும் திருமணம் செய்து கொள்வது தொடர்பான எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டார். இவங்க தான் ப்ளே பாய்ஸ். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒழுக்க வரையறை உருவாகாத உலகின் ஆரம்ப காலம் அது. தன்னுடன் கொண்ட உறவின் காரணமாக ஒரு பெண் கர்ப்பமானதும் இனி இவ கூட உறவு வச்சுக்கொள்ள முடியாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டு மற்ற பெண்களுடன் பழக ஆரம்பித்தார்கள் ஆண்கள். இதனால் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களிடமும் உறவு வைத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இது ஒரு பக்கம் என்ன, இன்னொரு பக்கம் பல பெண்களும் உறவுக்காக ஒரு சில ஆண்களை மட்டும் திரும்ப திரும்ப தேடி செல்ல ஆரம்பித்தாங்க. இது குறித்து பேசனினும் ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது, பெண்ணுக்கு உறவின் போது பயாலஜிக்கல் திருப்தி மட்டுமல்ல, எமோஷனல் திருப்தியும் தேவை. இவர் என்னை மரியாதையாக நடத்துகிறாரு, என்னை பாராட்டுறாரு, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு என்பது போன்ற விஷயங்களில் பெண்களை எமோஷனலாக திருப்திப்படுத்துகிற ஆணை நோக்கியே பல பெண்களும் நகர்வாங்க. ஆணுக்கு உறவில் ஆர்கசம் எனும் உச்சநிலை மட்டும் போதும். பெண்ணுக்கோ தான் உறவு கொள்கிற ஆணின் நல்ல விஷயங்கள் பற்றிய நினைவுடன் உறவை அனுபவித்தால்தான் அதில் திருப்தியை எட்ட முடியும். இந்த எமோஷனல் திருப்தியை கொடுத்த ஆண்களை நோக்கியே பல பெண்களும் நகர மற்ற ஆண்கள் தங்களுக்கான பெண்கள் கிடைப்பதில் திண்டாட ஆரம்பித்தார்கள். பல பெண்களையும் தன்னை நோக்கி ஈர்த்த ஆண்களை பொம்பளை விஷயத்தில் பயங்கரமான ஆளிடாம என்று தங்கள் பயத்தின் குறியீடாக முத்திரை குத்த ஆரம்பித்தார்கள் மற்ற ஆண்கள். அப்படி முத்திரை குத்தப்பட்ட ஆண்கள் தான் ப்ளே பாய்ஸ். இதுதான் ப்ளே பாய்ஸ் உருவான கதை. அடுத்து, ப்ளே பாய்ஸ் கெட்டவங்களா அப்படின்னா, ஆரம்பத்தில் சராசரி ஆண்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருந்து வந்த இந்த ப்ளே பாய்ஸ் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வழக்கம் வந்த பிறகு பெண்களுக்கும் பிரச்சனைக்குரியவர்களாக மாறினாங்க. இவர்களை நேசிக்கிற பெண்களுக்கு இவர்கள் ப்ளே பாய்ஸ் என்பது தெரியாமலே உறவில் விழ ஆரம்பித்தார்கள். தெரிந்த பிறகும் பல பெண்கள் இத்தகைய ஆணுக்காக உருகி இவருக்கு பிடித்த ஆடைகளை அணிந்து கொண்டு பிடித்த சமையலை செய்து போட்டு இவரை பராமரித்தால் இவர் மனம் மாறி நம்மை மட்டும் காதலிப்பார், திருமணமும் செய்து கொள்வார் என்று நம்ப ஆரம்பித்தார்கள். ப்ளே பாய்ஸை பெண்கள் ஏன் விரும்புகிறாங்கன்னா, ஒருவன் ப்ளே பாய் என்று தெரிந்த பிறகும் அவனுடனான காதலில் பல பெண்கள் விழுவதை கவனித்திருக்கிறீர்களா? இதன் பின்னணியில் இருக்கிற பெண்ணின் உளவியல் என்ன தெரியுமா? பல பெண்களால் நேசிக்கப்படுகிற ஒரு ஆணை நான் என் காதலால் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற பெண்ணின் ஆழ்மன ஈகோ தான் காரணம். அதனால்தான் இவன் ஒரு பெண்ணை ஏமாற்றியிருக்கிறான் என்பது தெரிந்தாலும் திரும்ப திரும்ப ஓர் ஆணிடமே பல பெண்கள் விட்டில் பூச்சியாக விழுகிறார்கள். அந்த போதைக்காகவே ப்ளே பாய்ஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு தான் மேலே ஆசையாக இருக்கா என்கிற நினைப்பே அவர்களுடைய உடம்பில் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து அனுபவிக்கும் போதைக்காகவே ப்ளே பாய் ஆண்கள் ஒரே நேரத்தில் பல பெண்களின் உணர்வுகளுடன் விளையாடுவார்கள். ஆதி காலத்தில் வேண்டுமானால் இனவிருத்திக்காக ப்ளே பாய்ஸ் அவசியப்பட்டிருப்பார்கள். ஆனால் தற்காலத்தில் பெண்களின் மனங்களுடன் விளையாடுகிற இவர்களுடனான உறவு தேவையா என்பதை பெண்கள் தான் முடிவெடுக்க வேண்டும்.